ஐயனே சிவகாமி நேசனே என்னையாளும் தில்லைவள நடராஜனே கலிஜரி காளிமுனியனே நொண்டி ஜாமி புறப்பட நேரமாச்சு உன் அழகுமலை எல்லையை விட்டு 18ஆம் படி பெரிய கருப்பு வளகருப்பா கொஞ்ச நேரம் இந்த கிராமத்தில் எந்திரிச்சு வா 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 அந்த ஒத்தாங்கரையை விட்டு என் கலிஜரி காளிமுனி ஐயா அரும்பு குறையாது அசக்காத்து வீசாது எங்கள் நாவு தடுமாறாமல் நல்லோசை மங்கிடாமல் நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தல வேணும் நொண்டி சாமி கருப்பு ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி 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 மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி कुमारी भवानी अम्बा शिव शंकरी शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी शंकरी परमेश्वरी वेंडु वरम दर வேண்டும் வரவு தர இன்னும் மனவல்லையோ வேண்டும் வரவு தர இன்னும் மனவல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத பதாந்தே நாத சரூபிணி வேத வேதாந்தே நாத சரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி அம்மா கும்புறமுங்கோ சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ
அவரக்க வச்சவ பாடுடா இது பில்லாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவ பாடுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சி அவ பொண்ணே நீ ரொம்ப சில்பான்சி அந்த கடலை கேளு அலைய சொல்லு கதைய கேளு புது கதைய சொல்லு செல்லோமியா செல்லோமியா ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஓடு ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேண்டும் எனக்கு அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரத்தா குத்து நல்லா நடக்கும் ஏ ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரத்தா குத்து நல்லா நடக்கும் ஏ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் போதும்டா என்ன அடிச்சு என்ன வாடினாலும் அதே சம்பளம் தானே கண்ணாடியை கலட்டுவோம் யூ 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 ஒய் 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 ஏதாவது பேசணும் பேசார கண்டாளி மனே வந்து நிக்கிறக்குள்ள ஒய் ஒய் மயிரை புடுங்குற பெரிய சத்துணவு பொறுப்பாளர் இங்கிலீஷ் தக தெரிஞ்சுவேன் இந்த இருக்க பாரமலையாம்பட்டி ரூட் தெரியாமல் முண்டை 17 போன் அடித்தேன் நீ ஏனே சதக்கு பிரச்சனை வைக்கிறேன் உண்மையிலேயே துக்குலப்பட்டி ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ் ரேடியோவை கூட நான் மறந்துடுவேன் நீ செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன் துக்குலப்பட்டி கிராமத்தார்கள் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்கு அங்கே உள்ள மக்களுக்கு அரிசி இல்லைன்னு சொன்ன உடனே துக்குலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த என் தாய்மார்களும் பெரியவர்களும் அத்தனை பேரும் சரி அம்மன் மைசெட் உரிமையாளர் முதற்கொண்டு ஒரு 15 இப்போ அரிசி கொடுத்தீங்க பாருங்க உங்கள் பாதம் தொட்டு நன்றி ஐயா இதுக்கு மேலே நல்லவர்களை மட்டும் வாழ வைப்பேன் எம்கேஆர் எங்கெங்கே ஏழை மக்கள் இருக்கோ அங்கே எம்கேஆர் குரலும் உதவியும் இருக்கும் அன்பு உறவுகளே இனிமேல் யாரும் பிறக்க போகிற கிடையாது
இது விளம்பரம் அல்ல, இது விழிப்புணர்வு. கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பேன், ஒரு ரூபா டீ செலவு பண்ண மாட்டேன். இந்த சிவப்பு சட்டை ஐயா போய் வீட்டில் படுக்கிறது நல்லது, மரியாதையாக போயிரு. இங்கே எவ்வளோ தான் பேசிக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் அயல்நாட்டு அதிபர் இங்கே வந்து சந்திக்கிறீங்களா? கை தட்டுப்பா. நீ அன்பாளையத்துக்கோ, உன்னை பார்த்துக்கிறேன், வா வா. அங்கே இருக்கவங்களுக்கு கருத்து போடுவேன் நீ. நோ, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களை, கைத்தட்டுங்கள். இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான். சரி, அம்மன் ஒளிபொலி ஸ்தாபனம் நல்ல ஸ்தாபனம். ஏன்னா நல்ல இதயம் கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தில் அறிமுகம் செய்வது தான் எம்கேஆருடைய பணி. அதனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு மைசெட்டுக்கார் எங்கள் அண்ணன் ஜெயம். கைதட்டலாம். ஏன்னா ஒரு பெரிய மைசெட்டுக்காரங்க பெரும்பாலும் இன்னொரு மைசெட்டுக்கு வரமாட்டாங்க. அப்போ இதிலேருந்து தெரியுது, ஜெயம் அண்ணனை போன்ற பெரிய மைசெட்லேயும் நல்லவர்கள் வாழ்கிறார் என்று. ரொம்ப நன்றி அண்ணே. அதுக்கப்புறம் எங்கள் குறிச்சி வந்திருக்கார். குறிச்சி ரொம்ப நன்றி. சடக்குன்னு ஊர் ஞாபகம் இல்லையே. கடச்சனந்தல் கிராம மக்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. குறிச்சிக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எல்லாரும் வந்திருக்கிய? எத்தனை பேர் 12 மணிக்கு மேலே பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ? எத்தனை பேர் பைக்கில் காற்று இல்லாமல் இருக்கும்? இதெல்லாம் அனுசரிச்சுக்கிறேன். நான் மேட்ருக்கு வரேன். எஸ் ப்ரோ. துக்குலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மதுரை வீரன் குடும்பத்தார்கள் எம்கேஆர் அன்பாலயத்திலே அந்த மக்கள் வெகு தூரத்தெல்லாம் போய் கோயிலெலாம் கும்பிட முடியாது, அங்கே தான் இருப்பாங்க. அதனால ஸ்ரீ அன்பு விநாயகர்னு ஒரு ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ரூபாய் 5001 கொடுத்த துக்குலப்பட்டி மதுரை வீரன் குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அந்த கோயிலை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கோயில் திருப்பணி மட்டும் உடனே செய்ய முடியாது. கோடீஸ்வரன் இருந்தால் கூட உடனே செய்யக்கூடாது. அதை மெதுவாக நிப்பாட்டி கோயிலை கட்டினாத்தான் அதில் தெய்வம் உட்கார். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அன்பாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள என்னுடைய 2 ஏக்கர் சொந்த நிலத்தில் என்னைக்காவது இந்த ஆயிலுக்குள்ளே நம்ம சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு இயங்கக்கூடிய ஏழை மக்களுக்காக 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். 3 வீட்டுக்கு ஆட்கள் இருக்காங்க, 4வது ஒரு வீட்டுக்கு ஆள் வேணும். உங்கள் பகுதியில் யாரும் குழந்தை குட்டியோடு பசியோடு கஷ்டப்பட்டா என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். அதனைத் தொடர்ந்து தேவா டீ ஸ்டால் ராமராஜபுரம் உரிமையாளர் நாச்சியப்பன் கோடாங்கி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 1001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொடுத்த தேவா டீ ஸ்டால் நாச்சியப்பன் கோடாங்கி குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றி. எக்கோ இருக்கா? அன்னை தந்தை தான் வணங்கி பாரமலையம்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி பாரமலையம்பட்டி கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு நொண்டிச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி பொல்லாத என் பொல்லாத தெய்வமா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஒத்தக்காலு சப்பானியே உனக்கு ஒரு காலு நொண்டியா என் நொண்டிச்சாமியை வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பரமலப்பட்டியிலே என் கட்டழகி நமக்கு நொண்டிச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு நொண்டிச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி போடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அல்வாக்கு சொல்லி வச்சா நொண்டிச்சாமி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி நமக்கு நொண்டிச்சாமி வாசலடி என் குங்கும பொட்டழகி அல்வாக்கு சொல்லி வச்சா
ரெண்டு பொட்டி நமக்காரி மாட ரெண்டு பொட்டி சரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி பொட்டி நம்ம வண்டி முருகே வளர்த்த காரி மாடு ரெண்டு பொட்டி நமக்காரி மாடு ரெண்டு பொட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா ஓடு சாயங்காலம் போன வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா நம்ம நொண்டிச்சாமி வாசலுக்கு ஏழல மாமா நம்ம நொண்டிச்சாமி வாசலுக்கு ஏழல மாமா ஓடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ மேகம் கருக்குதடி உள்ள மின்னலந்த வெட்டுதடி நமக்கு மின்னலந்த வெட்டுதடி நாளைக்கு மழை வரும் என் கட்டளை கட்டளகி இன்னைக்கு நொண்டிச்சாமி இறக்கலடி என் குங்கும பொட்டலை இன்னைக்கு நொண்டிச்சாமி இறக்கலடி என் குங்கும பொட்டலகி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளுயிர புடியறவா கருப்பு அசையாத வச்சரவா உனக்கு அசையாத வச்சரவா ஆளுயிர புடியறவா அசையாத விச்சருவா உனக்கு அசையாத விச்சருவா மலையாள நாட்டை விட்டு எகரப்பு மலையாள நாட்டை விட்டு எகரப்பு நீயே அழகமலை பாதுகாவலன எகரப்பு நீயும் அழகமலை பாதுகாவலன எகரப்பு ஒரு ரெண்டு ரச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு புல ஒத்துமையும் ஆயிருச்சு நாடுது ரெண்டு ரச்சாயா சாமி ஆமாங்க நாடுது ரெண்டு ரச்சாயா சாமி இங்கே நாடகத்தை பாக்குறாரு குருசாமி இங்கே நாடகத்தை பாக்குறாரு குருசாமி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ எலேலம்மா எலேலோ கைதட்டின என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி அன்னைங்களுக்கு நன்றி பொம்பளையால் உரம் கிருனே இருக்கீங்களே ஏன் திருந்த மாட்டியே நீங்கள்லாம் புருஷனுக்கு ஒழுங்காக ஜோறு ஓட்டா தானே நீ கைதட்டுவேன் உன் சொந்த புருஷனே போடான்ற நானா உனக்கு ஏமாத்துறேன் என்னெல்லாம் எத்துவேன் பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான எங்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு தனி மரியாதை உண்டு அதை உலக நாடுகளெல்லாம் திரும்பி பார்க்க வைத்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போன்ற தமிழர்கள் பிறந்த பூமியிலே அதே குணத்தோடு இரக்க சிந்தனையோடு வாழக்கூடிய என் உயிர் தமிழ் உறவுகளுக்கு பாதந்தொட்டு இரவு வணக்கம் எம்கேஆர். இந்த நாடகத்தை பார்த்து விட்டு எப்படியும் எம்கேஆர் வந்திருக்காரு, கூட நிறையா கலைஞர்கள் திறமையானவங்க வந்திருக்காங்க. ஓரளவுக்கு நடிப்பாங்கன்னு வந்த உறவுகளுக்கும் அவங்க நடிக்கும்போது டான்ஸை கட்டி பிடிப்பாங்களே நமக்கு எச்சி புத்தி வருமே என்று சொல்லி அதை மறப்பதற்காக இருக்கிற காசை வைத்து பாதி கட்டிங்கே போட்டு விட்டு மீதி கட்டிங்கே 2 தொடைக்கு ஊட சொருகிக்கிட்டு பாதி நேரம் கப்பு கிடைக்காமல் பழைய கப்பு ஓட்டையாக இருந்தாலும் விரலை அடைச்சி கொண்டு அதை உறிஞ்சக்கூடிய உறவுகளே, சரக்கு பழக்கம் நமக்கு இல்லை, வீட்டில் வாட போகும், பொண்டாட்டி உலக்க எடுத்து வெதரில் அடிக்க நேரிடும் என்பதற்காக கணேசி புயலையை கொட்டி பாக்கோலை கொட்டை மாதிரி உருட்டி அதை உதட்டில் வச்சு சுறுசுறுன்னு இருக்கும் உறவுகளே, செய்தி வீடி பற்ற வச்சு விட்டு இருட்டுக்குள்ளே அடுத்தவன் தொடையில் அமர்த்தி எப்படி தீய வைக்க போச்சுன்னு பாஞ்சு உருண்டு கிராமத்து பிரச்சனையை இழுத்து விடும் உறவுகளே. பேசாம முண்டை இருடா மணியண்டா, சாதகத்தில் ஒரு குலவலகம் இருக்கு, நீயா இருந்துடாத, இரு இரு என் தம்பி நீயே என்னை ஓத்தாமனோட வை, 10 பேர் சிரிச்சா சரிடா. தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு தான்
சீட்டு விழுந்திருக்கா? உண்டா? நீ வர முடியாது. எம்கேஆர் அவர்கள் நடத்தும் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக மாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த எலக்ட்ரிஷியன் மற்றும் பிளம்பிங் ஒர்க் கான்ட்ராக்டர் குபேரன் வழங்கும் ரூபாய் 501. நன்றி நன்றி. ஏன்னா ஏழையோட கஷ்டம் யாருக்கு தெரியும்னா அந்த ஏழைக்கு தான் தெரியும். அன்றாடு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இந்த 1 ரூபா காசை கூட சிக்கனமாக வாழணுமே, ஒரு 10 ரூபா இருந்தால் நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வரிக்கை ரொட்டி வாங்கி கொடுக்கலாம்னு கஷ்டப்படுறேன் பாரு. இங்கே உட்காந்துருக்கேன் தமிழன். இவங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. அடுத்த பிறவியில் நீங்கள்லாம் பிறந்து இப்போ கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வாழணும்னு அந்த 18ஆம் படியை நான் வேண்டேன். ஐயாலாம் கைதட்டி என்ன பிரயோஜனம்? சோழி முடிஞ்சில்ல, அவ்வளோதானே. 80 வயசு ஆயிடுச்சுன்னு என்ன போகிறேன்? நான் இந்த தடவை கட்டி வைக்கவா? குடும்பம் நடத்துறியா? போதும். இங்கே என் தாய்மார்களுக்கு நன்றி சொல்ல வந்துட்டேன். பொம்பளைய வீட்டில் கிளம்பும்போது ஒரு பொம்பளை இப்போ பூரா மகளிர் டீமு சேர்த்துருச்சு. கேத வீட்டில் பாடி போட்டு பூரா அழுகுறாங்க. சரிண்ணே. அங்கன வந்த 2 பொம்பளை புறணி வச்சுறான். புளிக்குழம்பு வச்சா காய். அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பயும் போயிட்டாண்டு. இது 2 பேசுது. புளிக்குழம்பு வச்சேன், ருசியே இல்லைக்கா. அந்த பொம்பளை லேசா இதை சேர்க்கண முடியும். கொதிச்ச உடனே முருங்கக்காய் போடணுமாக்கா. எங்கே பேசுகிற? உங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு எரிஞ்சா என்ன? இப்போ அங்கேருந்து ஒரு பொம்பளை கிளப்பி கூட்டு வந்திருக்கான். 50 பொம்பளைய. ஏன் வாங்கடி, நாடாக்காரங்க வந்துட்டாங்களாம், போட்டுருவாங்கடி. ஆய் உய் தண்ணி கண்ணை எடுங்கடி, பணியாரத்தை சுடுங்கடி, முறுக்கு எடுங்கடி. அம்புட்டு வந்து உட்காந்து அந்த சொன்ன பொம்பளைதான் பட தூங்குவேன். எதுக்கு வர்றேன்? இப்போ நிறைய பொம்பளை உட்காந்துருக்கீல்ல, எத்தனை பொம்பளைய மனசுக்குள்ளே வையும் தெரியுமா? நம்ம விரிச்ச வாயில் சக்காலத்தி உட்காந்துட்டா பாரு. எனக்கு இடம் உள்ள தண்டி சூத்த வச்சுட்டு உட்காந்துட்டாலே. பேசுங்க. நரம்பில்லாத நாக்கு நாளும் பேசும். ஏன்னா பசித்தோருக்கு உடனே கணவன் சொன்னாலும் 10 பேருக்கு உணவை தயார் செய்யக்கூடிய என் தாய்மார்களே, உங்களை வணங்குறேன். ஆம்பளை போய் இப்போ பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? பிள்ளையை தூக்கி வச்சிருப்பேன், வெளியே இருந்துக்கிட்டா, ஏய் புஷ்பா பிள்ளை வேண்டுருச்சு கழுவிட்டு வா. இவன் கழுவ மாட்டேன். ஏன் இவன் சட்டியே துவைக்க மாட்டானே. பொம்பளைகளுக்கெல்லாம் நான் செலை வைக்கணும். இந்த ஆம்பளையை போடுற எல்லா உடையும் துவைச்சிடலாம். அந்த சட்டியை துவைக்கும் போது அடாடாடாடா 1000 கண்ணு பானை மாதிரி 70 இடத்துல ஓட்ட. அதுலேயும் சில பாண்டை பயலுக்கு கலட்ட மாட்டுறாங்க. கசடு. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துவைக்கும் போதே தலை வெட்டிருச்சு. சி குண்டி எழுவாமல் போட்டுருந்துருக்கேன். விழுந்து தாலி விழுந்து. சி உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் பண்ணி மைத்த பிடுங்கணுமா? செய்யண்ணே ஒரு மாதிரியே ஜெயிக்குதே. அப்போனா அண்ணன் சட்டி ஓட்ட இருக்குமோ? தம்பி அப்படி ஒரு போட்டி வைக்கணும். இப்போ வந்திருக்க ஆளு ஊரா கியூவில் நெல்லு. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. இவன் சட்டியில் ஓட்ட இல்லாதவனுக்கு 10,000 ரூபாடா சொன்னோம்னு வைவேன். பூரா இங்கே வர மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அதையும் நம்ம ஆள் பெப்பிக்கால வச்சு ஒட்டிடுவேன். பாருங்க பூரா ஓட்டையே இல்லை. தண்ணியை ஊற்றுனா கண்ணா தெரியும். இது பரவாயில்லடா. இந்த சட்டியை போட்டுக்கிட்டு கொத்தனாரு சாரத்தில் ஏறிட்டேன். சித்தாள்கிட்ட கேட்குறேன், ஏய் தூக்குண்டு எடுத்து போடுமா? அண்ணே உள்ளே இருக்குண்ணே தூக்குண்டு அப்படின்னு. அது ஏன் குண்டுமா? சரி நான் வேலைக்கு வரல மயிறு மேனே வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன தூக்கு குண்டே அத்தை தண்டி இருந்துச்சா? இருடா, உன்னை ரொம்ப அற வாங்க போகிறேன். இந்த மணிகண்டன் மணிகண்டனை பற்றி உங்களுக்கு சொல்லலையில, இந்த சொல்கிறேன். இன்னைக்கு துக்குளப்பட்டி சரி அன்மன் மைக் செட்டு எங்கள் அண்ணே சின்ன பிள்ளை மாதிரி டோல்கேட்டுக்கெல்லாம் ஓடியாந்து எங்களை கூப்பிட்டு வந்துச்சு. ஆனால் நாடகம் இந்த ஊரில் பேசுனதும் பேசினியே. இந்த அம்மன் மைக் செட்டுக்கார எங்கள் அண்ணே என்னையை தூங்க விடலை. உன் பொண்டாட்டி உள்ள கூட அவளை ஃபோன் அடிச்சிருக்க மாட்டேன். அண்ணே நான் ஒருக்கா நம்ம நாடகம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அண்ணே நான் நம்ம நாடகம் பண்ணேன் தெரியாமல் பேசிட்டேன்டா அவன்ட்ட. ஏன்னா அது காரணம் இந்த கிராமம். உண்மையிலேயே பாரமலை அம்மன்பட்டி கிராமத்தால் மீது கொண்ட அன்பு தான் அம்மன் மைசூருக்கு தான் சேரும். நாடக அமைப்பாளர் நீ தான். இப்போ 3 தடவை சொல்லிட்டேன். 1200 ஆயிருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 10 பைசா நான் கட்ட மாட்டேன். சரி
வண்டி பெட்ரோலையும் கூட்டி விட்டாங்க. மணிகண்டை ஜப்செட்டுக்கு வரேன். இங்கே எல்லா வசதியும் அழகாக அமைச்சிருக்கீங்க. மேடையெல்லாம் நானே கை தட்டுறேன். எல்லா ஊர்லேயும் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காட்டம் ஓத்தாங்கம்மான்னு கிளம்பிடுவேன். சூப்பர், நல்லா இருக்கணும். இவன் மணிகண்டனுக்கு சேரு கிடைக்கல. சின்ன பிள்ளை விளையாடுற சேரை தூக்கி போட்டாங்க. இவன் சிமுண்டு மூட பெருசு. அதுலேயும் ஒத்த பக்கத்து வச்சு பார்த்தேன், உள்ளே இறங்கலை. சரின்னு ஒரு சேரில் உட்காந்துட்டேன். பத்தலேன்ட்டேன். நாங்கள் இளவடத்தை புறம் கூப்பிட்டேங்க, வாங்கப்பா ஓடி போய் ஒரு சேரை எடுத்துகிட்டு வாங்கப்பா, விடிய விடிய உட்காந்து கியாமையான்னு வாசிக்கிறேன். அவங்க இருட்டுக்குள்ளே ஓடினாங்கப்பா. ஓடி ஒரு சேரை தூக்கி போட்டாங்க. இவனும் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாமி பாட்டு படித்தேன். அடக்கே மலநாடு ஊர் பொம்பளை பூரா அடித்து இவன் ஆடிட்டேன். நான் திருப்பி போய் சத்துன்னு அடிச்சேன்டா, முண்டை நீ எதுக்கிட்ட ஆடுறேன்னு பார்த்தா அவனுக்கு போட்ட சேரு ஒரு கிளவியை தூக்கிட்டு போயிருக்காங்க சுடுகாட்டுக்கு. அதை அடக்கம் பண்ணிட்டு வெளியே தூக்கி போட்டுருக்காங்க. அதை தூக்கிட்டு வந்தோடனே முண்டைக்கு சாமி வரல, பேய் பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் விபதியை போட்டு நிப்பாட்டினேன். இவ்வளோ சொல்கிற மருதமணி இந்த உள்ள படத்துக்கு பாரு சூத்துவத்தி. ஆனால் அவனை பேராக்கினதான் ஆக்குனேன். ஆரம்பத்தில் மருதமணி என் தம்பி காடமங்கலம் முரியந்தேன்னு சொன்னேன். என்னே அன்னையும் கட்ட பொண்ணாட அடிச்சுக்கிட்டே கஷ்டப்படுதுனே, நீ வளர்த்து விடும்போது கிராமம் ஒன்று இவனை ஏற்றுக்கிறோம்னு சொன்னேன். அவன் தான் சொன்னேன், காடமங்கலம் முருகன், யூடியூப் முருகன். சரின்னு அப்போ கூட்டு வரும்போது மருதமணிகிட்ட கேட்டேன், சம்பளத்தை எதிர்பார்க்குறியான்னு. 300 ரூபா கொடுத்தா போதும்டா, காலையில் உளுந்த வடை மட்டும் வாங்கித்தாங்கடா. காரில் எப்படி உட்காருவேன், கடைசி சீட்டில் உட்காந்துக்கிறேன்டான்னு சொன்னவன். இப்போ ஊராக கேட்குறதுனால நீங்கள் கைதட்டீங்களா? இப்போ சொல்கிறேன், 4000 ரூபாய்க்கு குறைஞ்சி வரமாட்டேன். எனக்கு தனி கார் வேணும். அவனுக்கு காலுகை அமைக்க கூட ஒரு அசிஸ்டண்ட் வந்திருக்கேன். அவன் காலே 300 கிராமு தான். அவன் அமுக்குறேன் பார்த்தா இந்த தண்டி இருக்கான் அர்னால்டு மாதிரி. அவர் டயத்துக்கு டீ வரணும். டீ எங்கே இப்போ உள்ளே போய் பாரு எப்படி படுத்து கிடப்பாரு. அதில் இந்த சேப்பரியா டான்ஸ் வந்தால் தூங்கவே மாட்டேன். அவன் ஆள் நல்லா முழுக்குன்னு இருக்காள. அன்னைக்கு 2 உள்ள தாய் வந்துட்டா பக்கத்துலேயே போக மாட்டேன், நோன்றேன். அந்த 1.5 கண்ணு முண்டை சுட்டி இல்லடா ராமா. மருதமணி கதையை கேளுங்க. மருதமணி கருப்பு வேஷம் போட்டு எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? கருப்புச்சாமி போட்டு. அவன் கருப்பு போட்டால் எப்படி இருக்கும், கருப்புச்சாமிக்கே தாலி சீக்கு வந்த மாதிரியா இருக்கும். அதை யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு ஊருக்காரங்க, ராதா நீங்கள் சாமி அழைக்கிறீங்க, நம்ம ஊரில் பொம்பளையெல்லாம் ஆடும், மருதமணியை கருப்பு போட சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனே, உனக்கு ஒரு 1000 ரூபா சேர்த்து வாங்கி தரேன், பொழைச்சிக்கண்ணே. கருப்புச்சாமி வேஷம் போடுன்னு சொன்னோடனே மீசையை வரிஞ்சு அப்படியே சலங்கையெல்லாம் கட்டி, நான் சொன்னேன் எதிர்த்தாப்புல கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் அருவாலை வச்சு சாமி கும்பிட்டு உன் ஐயனாரை நினச்சிக்கிட்டு ஆடி வாடா, உனக்கு அருள் வந்துடும்டான்ட்டேன். இவனும் வேமா போயிட்டேன். ஆளு பூரா இங்கே உட்காந்துருக்கு. முருகன் யூடியூப்லேருந்து என்னைத்தான் நான் பார்ப்பேன். இவன் போயிட்டேன். போய் அருவாலை வச்சு கோயிலுக்கு வெளியே மணலாம் அடித்து கிடந்திருக்கு. இவன் குப்பரை விழுந்து கும்பிட்டு இந்த மூஞ்சி பூரா மண்ணு ஒட்டிக்கிருச்சு. அருவாலை எடுத்துக்கிட்டு முண்டைக்கு ஒத்த கண்ணு உள்ளே போயிடான். இந்தா இங்கே நின்றுருக்கேன். அங்கே 5-6 நாய் படுத்து கிடந்தது. இவனை பார்த்தவனே அதுகளுக்கு சிப்பி பாறை மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இவனை ஊன்னு உரிமைக்கிட்டே வந்திருக்கு. இவன் அருவாலை வச்சுக்கிட்டு எப்படியே நின்றுட்டேன். திகுன்னு ஓடி போய் முண்டை வேப்ப மரத்தில் ஏறிக்கிட்டேன். நான் என் மலையாள நாடு ஆய்வுன்னு வருந்துறேன். ஆளை காணா. முருகன்ட்டு சொல்கிறேன், எங்கடா அந்த மயிர் மையன் வரலை. அப்புறமேலு போய் தூக்கிட்டு வந்தேன். அதுலேருந்து அவன் போட மாட்டேன். ஏன்னா தெய்வம் சாமியில் பூரா நம்ம வாடா வாடான்னு சொல்லுவோம் தெரியுமா? யாராவது போய் கருப்பேன் நொண்டிச்சாமிகிட்ட போய், நொண்டிச்சாமி எங்களை காப்பாற்ற வேண்டும், நொண்டிச்சாமி காப்பாற்றுப்பா சொல்ல மாட்டானே. அடே நொண்டிச்சாமி கண்ணு இருக்கா கண்ணு இல்லையாடா கேட்டுக்குறா. அன்னைக்கு ஒரு ஆள் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நொண்டிச்சாமி இது கருப்பேன்ட்ட போய், கருப்பா என் குடும்பத்தை சோதிக்கிற அப்படின்ட்டேன். அங்கே நின்று பார்க்குறேன், சிலிண்டர் இல்லையா அவனுக்கு. சிலிண்டர் தீர்ந்து வச்சுப்பா, நீ தான் காத்து கொடுக்க. ஏன்டா அவர் என்ன வீடு விட சிலிண்டரா ஓடுவார்? எல்லாத்துக்கும் நீ கருப்பனை கூப்பிட்றேன். சாமி அப்படித்தான் கூப்பிடணும். வாடா ஓடான்னு சொல்லுவாங்க சாமியாடில. ஏன் தப்பு இல்லையே? அதனுடைய பிள்ளைகள் நாம். அதனால உரிமையாக சாமியில் பூரா வாடா ஓடான்னு சொல்லலாம். இது நம்ம இந்துக்கள் கலாச்சாரத்தில் உண்டு. மழை பெஞ்சிச்சு. எப்படி மழை பெஞ்சிச்சு? அன்றைய காலத்தில் எங்கள் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்துலலாம் நாங்கள்லாம் 18ஆம் படி கருப்பேன் ஆடுறாள். எங்கள் ஐயா அருவாமலை என்று சொல்லுவார். ஊர் சனமே குறியப்பா
எப்பா கருப்பா மழை எப்போ பெய்யும்? எங்கள் அப்பா எங்கள் ஐயா பயங்கரமாக சொல்லுவார். ஏற்று பார்த்தேன் ஏற்று பார்த்தேன் வடக்க கருப்பேன் 16 நாளில் மழை இறக்குறேன்டா, முக்காலும் சத்தியம்டாண்டார். மழை வேஞ்சி. இப்போ ஆடுறேன் பூரா வாட தெரியாமல் பீரும் ஒயினையும் போட்டு ஆடுறேன். அப்படி ஒரு ஊரில் நடந்த சம்பவத்தை கேளு. அருவாலை ஏறி குருசொல்ல நின்ட்டேன். ஊரு சனமே கேட்குது, ஐயா எப்போ மழை பெய்யும்? அவன் சொல்ல தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் அப்போ ஆசாரம் தவறாத மழையை சொல்லு. ஐயோ கேட்டு விட்டாங்களே, என்ன சொல்கிறது, பங்குனி மாதம் வேறு வெயில் அடிக்குது, அடிச்சு விடுவான். இன்னும் 113 நாளில் மழை பெய்யும்டா. அந்த அந்த மழையை கணக்கு பண்ணி சொல்லிட்டேன். எப்படி ஆணி ஆவணியில் பெய்யும் மட்டும். இந்த அண்ணன் சிரிக்கிறியா இருமுறியா? கணேஷ் போயில வர்றேன். இந்த கணேஷ் போயில நீங்க எல்லாரும் பேசாம இருங்கப்பா கொஞ்ச நேரம். கணேஷ் போயில போடுங்க, இப்படி வச்சு போடலாம், இல்லைன்னா இப்படி வச்சு போடலாம், எவ்வளோ போடலாம். அது ஏன் போடுறாங்கன்னா, இந்த போயில காஞ்சி போச்சுன்னா இந்த சொட்டை எடுத்துக்கிறேன் போல நீரை விட்டு. அதுலேயும் வைக்கும் போது பார்க்கணும், செத்து அந்த வானிலாம் வடிஞ்சு சமயக்காரெல்லாம் வச்சான்னா ஒருத்தையும் புடலங்காய தொட மாட்டேன். அப்படி கணேஜி போயிலைய போட்டு ஒரு ஆளு வாயெல்லாம் வெந்து ஓட்ட விழுந்து டாக்டர் சொல்லிட்டாரு பிழைக்க மாட்டாடா அப்படின்னு மூக்குல டீப்பு வச்சு படுத்து கிடங்க. அவனை பார்க்க ஒரு ஆள் போயிருக்கேன். போய் விசாரிக்கிறேன், என்ன இப்படி வாயெல்லாம் வந்து வச்சு? அவன் பேச முடியாம, கணேஷ் போயில ஓட்ட எந்த வச்சு? இவன் பார்க்க போனவன் கேட்குறேன், எத்தனை வருஷமா போடுற? 27 வருஷம் இருக்கு, டெய்லி 3 வாயிடுவோல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். பெட்டில் படுத்துக்கிட்டே இந்த பார்க்க போனவன் சட்டிக்குள்ளே கையை விட்டுருக்கேன். கையை விட்டு புயலையை கொட்டியிருக்கேன். டாக்டர் பிழைக்க முடியான்ட்டாரு, பிழைக்க முடியான்ட்டாரு, வெந்துடும் லேசா கடவையை காட்டு. அவன் அவ்வளோதான் சுறுசுருண்டு இருக்கா, செத்து போனேன் அவன். ஏன்னா அந்த தப்பை செஞ்சுட்டு தான்டா அவன் படுத்து கிடைக்காமுண்ட. இதே தமிழ்கிட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம். பாட்டில் போட்டிருக்கு, மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு. நம்மால் என்ன அறிவாளி இல்லாத தமிழ்நாட்டுக்காரன் ஸ்டிக்கரை பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு குடிப்பேன். டாக்டர் தான் சொல்லுவார் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வைத்தியம். சார் நரம்பு சுண்டி இழுக்குது சார், அப்படியா இழுக்கப்படாது, மாத்திரை எழுதி தரேன், ஊசி போடுறேன், குளுக்கோஸ் ஏற்றுறேன், சரியாக போகும். சார் தலைவலிக்கு சார் மாத்திரை இருக்குது, இலை போடுது சார் மாத்திரை இருக்குது, கவலைப்படாத. இப்போ ஆம்பளை குடியாரையும் பூரா கிளம்பிட்டேன் டாக்டரா. அண்ணே மண்டை வலிக்குதுண்ணே. 18:48 ஒரு கட்டிங்கை போடு, மண்டை வலி விட்டுறான். தொண்டை பேச முடியலண்ணே. ரம்மு தான் பெப்பரை போட்டு அடி, தொண்டை கண்டெல்லாம் கிழிஞ்சு தாலி ஓடிடு. அண்ணே ஒன்றுக்கு இருக்கும்போது எரிச்சலாக இருக்குது, பீர். இவன் டாக்டர் ஆகிட்டேன். இந்த வாரு அதெல்லாம் எரிச்சிரு, நாட்டுக்கு வீட்டுக்கு நீ தான் கேடு, ஓடிடு. தத்தண்டி மீசையை வச்சு தாலி ராமநாட்டிலேருந்து கரண்ட் இழுக்க போறியா? ஓ பொம்பளையாள் பூரா ஏன் பார்க்குதுங்க பாவம், அதுக்கு படாத கஷ்டமாத்தா. வீட்டில் புருஷன் பூரா குடிச்சிட்டு வந்து சித்திரவதைப்படுத்தினா அவன் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது நீ ஒரு கோட்டரை போட்டு உட்காந்துரு. ஒரு வீட்டில் பொம்பளை ஆம்பளையும் தண்ணி அடித்தா குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு. இவன் என்னடி நோத்தான்னு நெஞ்சு கட்டுவேன். அது என்னடா உம்மா அடித்து பாஞ்சு செவத்தை அடிச்சு விட்டுருவாங்க. ஒரே விஷயம், நீங்கள் குடிங்கண்ணே, நான் திருத்துறதுக்கு நான் யார்? உங்கள் குடும்ப சூழ்நிலை நினச்சி 5000 கோயிலுக்கு நீ நேர்த்தி கடையம் போட்டு உன் பிள்ளைகளை போட்டு சத்தியம் பண்ணி நீ சூடத்தை அரைக்கில வச்சு சத்தியம் பண்ணி யாகம் எடுத்தனாலும் குடியை விட முடியாது. மனக்கட்டுப்பாடு மட்டுமே இந்த குடியை நிப்பாட்ட முடியும். இதில் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கார்த்திகை மார்கழியில் எல்லாரும் மாலை ஓட்டாங்க. ஏன்? குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு முன்னோர்கள் மாலை ஓட்டாங்க. இப்போ சில பேர் மாலை ஓடுறேன் பூரா குடியை நிப்பாட்டுறதுக்காக மாலை ஓடுறேன்.
நான் 10 நாள் விரதம் இருந்தால் மறந்துடலாம்ட்டு. அதுலேயும் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் மரியாதை கிடைக்குது. மற்ற நேரம் போய் இப்போ சோறு கேளுவேன், என்ன சோறு ஓடு ஓடு தின்னு, என்ன வெஞ்சனா முட்டை பொடிச்சிருக்கேன் துவையார இருக்கிற தின்ட்டு போ. இது இப்போ மாலை ஓட்டவுடனே மரியாதை அப்படி இருக்கான். சாமி சாமி குளிங்க சாமி. உடனே அவன் பொண்டாட்டிய இந்த வருகிறேன் சாமி. சாமி இலையை எடுத்துட்டு வாங்க. அவன் இதோ வந்து விட்டேன் சாமி. சாதம் போடவா. எவ்வளோ மரியாதை. ஆனால் அந்த பொம்பளைய கிருமில் பிடிச்ச பொம்பளைய அது பார்த்துச்சு, இவங்கள எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்கிறான், இங்கே வாங்கடி. எல்லாரும் ஒரே சேலையை எடுத்துக்கிட்டு ஓம் சக்தி கிளம்பிருச்சு. அதுக இப்போ 2 பேரும் பயங்கரமாக இருக்கான். பொண்டாட்டி புருஷனை கூப்பிடான், சாமி விரதோட வாங்க. இதோ வந்து விட்டேன் சத்தி சத்தி சாமி சத்தி. அப்போ எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கீங்க எல்லாரும். அதனால ஒரு பாட்டு, என்னப்பா பாட்டு படிக்க நீ சப்போட்டா, நீ போயிரு. ஹலோ விழா கமிட்டி ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா, அந்த பாடியை காலி பண்ணி விட்டுரு. ஓப்பாங்கிட்டு என்ன பாட்டு தாலி இளையராஜா கச்சேரியில் பாடினவேன் இரு. அதான் பாத்தியா எத்தனை ஊர்லேருந்து பைக் எடுத்துட்டு நீங்கள் வந்திருக்கிய. இந்த ஒரு தூய்மையை குடிக்குமா எங்க எடுத்து விட்டானே. பம்பா நதிக்கரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரவோரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்காரு புரிவாய் சாமி. பம்பா நதிக்கரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்பா நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பே முருகன் எல்லா சாமியும் துடியானதுதான். எல்லாரும் தினமும் ஜாமியை கும்பிடுங்க. இப்போ ஜாமியை கும்பிட கூட நேரம் இல்லை உங்களுக்கெல்லாம். அப்புறம் காலையில் எந்திரிச்சவனே பிள்ளையெல்லாம் பல்ல விலைக்கு விட்டு வீட்டு படத்தை படிக்க சொல்லும் போது அப்போ இப்போ பூரா காலையில் எந்திரிச்சவனே அவங்க ஆத்தா பிள்ளை சித்திரப்படுத்துறான்னு செல்ல கொடுத்துட்றேன். அவன் பிரிப்பேடு கேம் விளையாடுறேன். அந்த பிரிப்பேடு கேம் விளையாடும் போது சத்தம் போடுறாங்க. நைட்டு 10:30க்கு மேலே ஏறி மொட்டை மாடியில் பயலுக விளையாண்டுட்டு ஊரை கலவரத்தை ஆக்கிறாங்க. இந்த பிரிப்பேடில் வாய்ஸ் வரும், அங்கிட்டு 4 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க. ப்ரோ இங்கிட்டு ப்ரோ ப்ரோ சத்துக்குள்ள நிற்கிறான் ப்ரோ ஒருத்தன் மாடியில் ஏறுறான் ப்ரோ. ஊருக்காரன் பூரா பார்த்தேன், எவனா கலவாணி போய் ஏறுறான் போல, ஏறா அருவாக்கம் போலாம். இங்கிட்டு ப்ரோ அங்கிட்டு ப்ரோ. இன்னைக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம் நம்மலாம். அண்ணே வாங்கண்ணே சொல்லு தம்பி அம்மா அப்பா அதெல்லாம் மறந்துச்சே. இன்னைக்கு பூரா பயல பூரா ஹாய் ப்ரோ ப்ரோ அவன் ஓகே ப்ரோ. அம்மாவை சின்ன பிள்ளைய பூரா மம்மின்ட்டேன். இப்போ மம் மம் டிப்போன்னு எங்க மம்முன்றேன். டாடின்ட்டாங்க. இப்போ டாட் பெத்ததாய் தகப்பன் அம்மா அப்பான்னு சொல்லும் போது அதில் உள்ள ஒரு இனிமையும் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மள அத்தனை பேருமே தமிழர் தானே.
கை தூக்குங்க எல்லாரும். ஏய் தமிழ்னு சொன்ன வீரமா தூக்கியா, எல்லாரும் தூக்குங்கயா. சிங்கா கீழே போடு. இதில் எத்தனை பேர் கம்பு கூட்ட முடிய எடுக்காமல் தூக்குனியோ? ஐயோ கீழே. போதும் போதும், அவ்வளோதான். நகைச்சுவை சிரிச்சுக்கிட்டே போயிடணும். போதும் போதும். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியாது. சிரிக்க வைக்கிற ஒவ்வொரு மனிதனும் டாக்டர் தான். உங்களுக்கு எந்த குறையுமே வராது. இப்படி சிரிப்பு காட்டக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். செல்லையும் நகைச்சுவை பாருங்கள் அதிகமாக. ஒருத்தர் அன்னைக்கு முருகா உசிலம்பட்டி பக்கம் தானப்பா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தார், ஒரு ஆம்பளை பையில. அவன் கரு தங்கினதுலேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னுடைய வீடியோ தான் பார்த்தாங்களாம். அவன் என்னைய மாதிரி அப்படியே சிரிப்பு காட்டுறான்ப்பா பாரு. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவருடைய தாயார் கூட அவர் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதிகமாக சினிமா பார்ப்பாங்களாம். இன்றைக்கி பெரிய நடிகர் ஆகிட்டார். அதே மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக நகைச்சுவை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் அதிக கஷ்டம் இருக்கும். இந்த வட்டிக்கு விடுற ஆளுங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் எனது அன்பு மாமா மீனாட்சிபுரம் முன்னமலை மாமா மிக திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர் எங்கள் மாமா. அதுக்கப்புறம் என் மருமையன் பலவாத்திய சக்கரவர்த்தி எம்எம் சரவணகுமார் இவருடைய பிள்ளை தான். மூத்தவர் இருக்கார், இன்னைக்கு ஈபியில் வேலை ஆக்குறாரு. அவரும் செந்தில்குமார் மாமா அப்பயே வந்துட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. இருங்க மாமா, அப்புறம் வரேன். இவெல்லாம் பெரிய ஜாம்பவான். இவர் காலத்துலலாம் யூடியூப் இல்லை. இல்லைன்னா எங்கள் மாமா முன்னமலை மாமா இன்னைக்கு சினிமா வரைக்கும் போயிருப்பார். இந்த மீனாட்சிபுரம் கிராமத்துக்கு பெருமை சேர்த்த 3 கலைஞர்களை நான் வணங்குறேன். நன்றி நன்றி அன்பு மாமா முன்னமலை மாமா. அங்கே தான் பாசம் இருக்குது பார்த்தியா. நம்ம மருமையை வந்துட்டாரே அப்படின்னு பாசத்தோடு ஓடியாரு. சில ஊர்லலாம் எங்கள் ஊர்லாம் நான் போனவொடனே வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. வந்துட்டேன் அரிசி வரிச்சு கேட்பேன். எங்கள் மீனாட்சிபுரம் கிராமம் எப்படின்னு இந்த ஒரு ஆள் காமிச்சிட்டாரியா. மீனாட்சிபுரம் கிராமத்தார்கள் அத்தனை பேர்த்துக்கு நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. இந்த பாராமலையாம்பட்டி கிராமத்தாரர்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன சோறு ஓட்டிய கறி சாப்பாடா? இந்த கறி சாப்பாடுன்னு சொல்லிட்டு மருதமணிக்கு மண்டை வீங்கி போச்சு. வேறு ஏதாவது எலும்பு அங்கே கிடக்காமனே, நாய் எலும்பு ஏதாவது ஒரு தட்டில் அள்ளி வைங்கினே உள்ளது. ஏன்னா அன்பு சிரிக்கணும். சிரிப்பு வந்துச்சுன்னா இது என்னடா லக்காங்கோழி இறந்துன்ற மாதிரி இருக்கு. இந்த வாய் விட்டு நல்லா சிரிச்சிடணும். அதே மாதிரி இந்த சிரிக்காமல் இருக்கான் பாரு, அவனுக்கு தாண்டா எல்லா சீக்கு வரான். நல்லா ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் மட்டும் இருந்தா இப்படி பார்ப்பேன். சிரிக்கிறவனை பார்ப்பேன், அவன் சிரிச்சிடணும். அதே மாதிரி சாமி சாமி உங்ககிட்ட தெய்வம் இருக்குது எப்படி உனக்கு தெரியும்னா, இந்த சாமி பாட்டு நான் வருந்தும் போதே உங்களுடைய கையில் உள்ள இந்த ரோமம் பூரா அப்படியே புல்லரிக்கும், உடம்பு அப்படியே சிலுக்கும், வேர்க்கும். அப்படி வந்துச்சுன்னா நீ ஆடிரு. இல்லைன்னா உன்னுடைய இதயத்தை பாதிக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், ஆடிரு. தெய்வம் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்குன்னா நீ என்ன சாம்பல் அள்ளி கொடுத்தாலும் 10 குடும்பம் நல்லா இருக்கு. அதனால் ஆடிருங்க. அதே மாதிரி சாமியை அழைக்கும் போது பெரிய ஆளுங்க கொஞ்சம் முடியாத ஆளுங்க ஆடுனா எல்லாரும் போய் பிடிங்க. வயசு ஃபுல்லாக ஆடும்போது எவனாவது போனேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே வரும். அன்னைக்கு வயசு ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஊர் அம்பலார் முதற்கொண்டு அங்கே தான் நிற்கிறார், பேட்டரி லைட் அடிச்சுக்கிட்டு. இங்கே ஒருத்தர் நொண்டிச்சாமி ஆடியா ரோட்டில் அரைச்சி கிடக்க உருவில் போல காலம் அப்படி இருக்கு. அதனால ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 1.5 லட்சத்தில் என்ஃபீல்டு பைக்கு வச்சிருந்தேன், 10 கோடி பணத்து முறனால 2 பொம்பளை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல பிடிஞ்சா பொழுதடைஞ்சா டார்பார்க்கு கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டே எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கேப்பார் பேச்சு கேட்டு 25 வருஷமா தொடர்ந்து தண்ணி அடிச்சு குடலம் தாண்டா வெந்தது குடலு வெந்தாலும் பரவாயில்ல இன்னமும் இந்த குடிய குடிக்கிறோம்னு நினைக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் 2 ஒம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் எதுடா இருக்க கொல்லுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பிள்ளைக்கு கட்ட வேண்டிய காசத்தானே அழிச்சதுண்டு கஷ்டமுன்னு காசத்தானே அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க ஐயாக்க என் பாட்டேன் சொன்ன வார்த்தைகள்ல கள்ளிசேரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போதும் இந்த பிறவி ஒரு தடவை தான் இன்னும் பிறக்க போறது கிடையாது நீங்கள் எல்லாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும் என்று சொல்லி குடியை விட்டுருங்க என்று சொல்லி மேடைக்கு நீங்க என்னை ஓத்தாங்கம்மானு வஞ்சாலும் இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இந்த கைதட்டின ஆளு உரம் குடிக்காத ஆளு கைதட்டாத ஆளு உரம் லைட்டாக போட்டிருக்கேன் பூரா மண்டையை சொரிஞ்சிருப்பேன் நம்ம சரக்கு அடிச்சுட்டு வந்து வேற விலங்காப்பையில் இருப்பேன் போலடா இறக்கி விட்டானே மண்டை காயுது இன்னும் எங்கன்னு பிளாக்கில் ஓட்டாங்க தெரியலையே கடை லீவு பிளாக்கில் போட்டியா சரி அதை எங்கன்னு வந்து சொல்லுவேன் வாவேன் உலகம் பூரா பார்க்கட்டும் உனக்கு பொண்ணு மயத்தில் கொடுப்பாங்க மருமையே பொண்ணை கொடுக்குறோமே எந்த கெட்ட வழக்கு இல்லாமல் இருக்கான்னு இனிமேலாம் விசாரிக்காத தண்ணி அடிப்பேன்னு விசாரிச்சுக்க ஏன்னா மாமனாரும் குடிப்பேன் மருமை எப்படியும் ஒரு கோட்டை வாங்கி உனக்கு கொடுப்பேன் இல்லாட்டா பொண்ணை நீ லைஸாக கிளப்பி வீட்டுக்கு கொண்டு வரேன்னு அந்த பையன் இருக்கான் மாமனார் மருமையும் தண்ணி அடிக்கிறாங்க பெரிய ஆளுக இன்னைக்கு சின்ன பையலோட செட்டு சேர்றேன் அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுகளுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சுப்பா கிராமத்தில் ஊருக்கு ஒரு பெரிய ஆள் தான் இருப்பார் ஒரு 50 பேர் நம்ம இளவாட்டம் சண்டை போட்டுக்கிட்டாலும் அங்கேருந்து வருவார் டேய் யாரா அடிச்சுக்கிட்டு கிடக்கவன் அழகுமலை மயிலாடா ஏன் ஐயா வர்றாரா ஏன்டா சண்டை போடுற போடா நொப்பண்ட காலில் வரேன்டா
எங்கள் ஐயா இல்லைங்கய்யா இனிமேல் செய்ய மாட்டேங்கய்யா, எங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்கய்யா, அவன் பாடுற உரியா மட்டும் எடுத்து அடிப்பாயா, அழுவேன். அப்படி பயம் இருந்துச்சு. இன்னைக்கு 10 பேரை பாய சொல்லு இந்த இடத்துல, அதே பெரிய ஆளை வர சொல்லு, டேய் என்னடா சண்டை அப்படின்னு விறுவிறுன்னு இந்த ஆளை எதிர்த்தே வருவேன். என்ன சொன்னேன், டான்னு சொன்னியா? இவர் இருந்தாலும் தம்பி மையன்னு சொல்லிவிட்டேன். தம்பி மையன் இருந்தாலும் என்ன மையத்தில் டான்னு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் உன்னை வெட்டா போட மாட்டேன். இந்த ஆளு கோமணத்தை அவுத்து போட்டு ஓட வேண்டிய வேலையில். ஏன் மரியாதை இல்லை? சின்ன பயலுக அவங்க ஜாலியாக தண்ணி அடித்தாங்க, ஒரு காலத்தில் திருந்திடுவாங்க. நீ மூடிக்கிட்டு போகணும்ல, நீ வெளியே இருக்க போயிட்டு அவங்க கரையில் உட்காந்து அடித்து அவன்கிட்ட போகிறது. பெரியப்பாவுக்கு ஒரு 3 ஊற்றுங்கடா, அவங்க பெரியப்பு புதான் இருக்குது எங்களுக்கு பத்தாது, தீபாவளிக்கு நான் 100 காசு ஏறிடும்டா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்டான்னா அப்புறம் தூக்கி போட்டு வேதரில் மிதிப்பேன்ல. பெரிய ஆள் மாதிரி இருக்கு. உண்மைதானே பங்காளி? தன்மையை விடக்கூடாது. இந்த வந்திருக்காரு எங்கள் குறிச்சியில் அந்த கிராமம் அத்தனை பேருமே மரியாதை வச்சுருக்காங்க. உண்மையில் ரொம்ப நன்றி. கிராமம் பேரதே மறந்து போகுது. கடச்சனந்த கிராமத்தில் இந்த குறிச்சி இங்கே உட்காந்துருக்காரு. அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் நீங்கள் வளர்த்துட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றிங்க அண்ணே. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இது நாடகமாக கராட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? உள்ளவோ நரசு இருப்பாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா, பிறைத்தினி பயமேனே. ஏன்னா இன்னைக்கு அதிகமாக காதல் கிளப்புறேன், காதல் தான். தியேட்டருக்குள்ளெல்லாம் படம் பார்க்க போக முடியாது நம்மெல்லாம், அங்கே மாஸ்கை போட்டு வர்றாங்க, எவனும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த கொரோனா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் சில பேர் மாஸ்கை கலட்டாமல் இருக்கான்னா அவன் பூரா கள்ளத்துறவுன்னு அர்த்தம். கலட்டவே மாட்டேன். ஆனால் ஹெல்மெட்டு எதுக்கு போட்டது தெரியுமா? இந்த பைக்கில் போகும்போது விழுந்துட்டா இந்த உடம்புல ஒரு கை ஒடிஞ்சா கூட எங்கனக்குள்ளே பிளேட்டு வச்சு கையை சரி பண்ணிடுவார் டாக்டர். ஆனால் மண்டையில் அடிபட்டா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு தான் அந்த ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரி ஐயா. ஆனால் எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டேன். போலீஸ் பிடிச்ச உடனே நம்ம ஆள் இறங்கிட்டு, லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் எங்கடா? ஐயா எங்கள் பெரியப்பாவும் எசையாத்தான் இருக்காரு. பார்த்தா பெரியப்பா விறகு வெட்டி தெரியுவேன். எங்கள் பெரியப்பா எசையாக இருக்காருயா. இவன் சமாளிக்கிறானா? ஏய் உங்கள் பெரியப்பா எந்த ஸ்டேஷனில் இருக்காரு? ஒருத்த நாட்டுக்கு அங்கிட்டுங்கய்யா. முதல்ல தான் வேலை பார்த்தாரு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அழுவேன். அப்போ 100 ரூபாய்க்கு பதிலாக போட. ஆனால் இப்போ மாட்டிக்கிறாங்க. பைக்கு போயிட்டே நீ போடி மாப்பிள்ளை அப்படின்னு மிஷினில் தட்டிடுவாங்க. சரக்கு 1000 ரூபா. அந்த பெரிய வண்டி வச்சுருக்க ஆள் ஃபைன் கட்டி தான் ஆகணும். TS 50 இந்த எக்ஸல் வச்சுருக்க ஆளுகள்லாம் ஐயா ஃபைன் போட்டாச்சு 1000 ரூபா, இன்னும் ஒரு 10,000 போடு. வண்டி விற்றா தானடா, அதோட அடிமாட்டு ரேட்டுக்கு நான் இரும்புக்கு தானே போட போகிறேன். அதனால என்ன சொல்கிறேன்னா, 10,000 கட்டுவதை விட எல்லாரும் எக்ஸலும் பழைய TS 50 விட்டுவேர். காவல்துறையை பார்த்துட்டு என்னை சொல்லுவாங்க, ஏன்டா நீ விழிப்புணர்வு படுத்தின பிடுங்கினது போதும், நீ ஸ்டேஷனுக்கு. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயாவும் நானும் நண்பர்கள். அதிக ரசிகர் எனக்கு இருக்காங்கன்னா காவல்துறை தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய டூவீலருக்கு என்னென்ன ஆதாரம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் உங்கள் பிள்ளைகளோ எல்லா தகப்பன் தாயெல்லாம் பெருமைப்படுற உங்களையெல்லாம் செவரொட்டி தெருக்கி அடிச்சே வருவேன். 12 வயசு மயன் வந்து புல்லோட்டு ஓட்டுறான், அப்பனுக்கு பெருமை. என் மயன் வண்டி ஓட்டுறான் பார்த்தியா, எல்லாமே ஓட்டுவானே. சேச்சிப்பி வீட்டில் பிரிட்ஜ் இதாச்சுன்னா அவன் தான் ஒக்கிடுவேன், மயத்தை பிடுங்குவேன். நான் நாளைக்கு போய் விழுந்து பொச்சை பிறந்து கிடந்தா நீ யாரா பாப்ப? சிந்திங்க எல்லாரும். 18 வயசுக்கு மேலே பிள்ளைகளை டூவீலர் ஓட்ட விடாதீங்க. அதே மாதிரி வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நண்பர்கள் தான். என் தமிழன் யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது. உலகத்திலே யாருக்கு பயப்படணும்னா பெத்த தாய் தகப்பனை தான் பயப்படணும். அவங்க சொல்கிறத மட்டும் கேளுங்க. பெத்த தாய் தகப்பன் சொல்லும் போது நிறைய பேத்துக்கு எரிச்சலாக தான் இருக்கு. இங்கே நசன்னு சொல்லுவாங்களே, எங்கள் அம்மாலாம் அந்த இதை பாடுறா எவனும் கேட்க மாட்டேன். அவள் அம்மா கூப்பிட, ஏன் முருகாய் அம்மாவுக்கு எச்சி ஊறுதுடா, காடமங்கலம் முறியும் இல்லைடா வேலு முறியும், ஏன் தம்பி பார்க்குறேன், அவன் சொல்கிறத கேட்பேன். ஏன்னா அவன் தான் ஒரு செல்ல பிள்ளை. அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு உங்களால் எவ்வளோ வேலை அவங்களுக்கு குறைக்க முடியுமோ அதை செய்யுங்க அன்புறவர்களே.
தாய் இருக்க வரை அருமை தெரியாது. பெத்த தாயை கூப்பிடும் மயனை, டேய் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், தாலிக்கு என்ன இல்லை, போய் வாங்கிட்டு வா, உன் புருஷனை போக சொல்லு. அப்போ நான் புருஷனை ஆக்கிட்டாங்க. இதே லவ்வர் போன் அடிக்கட்டும், பல்லெல்லாம் விளக்கிடுவேன். வினோத், காலையில் ஒரு 5 o'clock உனக்கு கால் பண்ணுறேன்டா, 3:30 எந்திரிச்சு வெளியவே வரலைன்னா முக்கி இருந்து பல்ல விளக்கி, என் முண்டை நீ ஃபோனில் பேச போகிற ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு இன் பண்ணிக்கிடுவேன். கண்ணாடியை போட்டு ஃபோன் வரும். வினோத், ஏன் சொல்கிறா செல்லம். உடனே அவன் அள்ளி விடுவேன். நைட்டிலேருந்து நான் தூங்கலோட செக்யூரிட்டி வேலை தான் பார்த்தேன், முழிச்சுக்கிட்டே இருந்தானா. அது சொல்லும், வினோத் ரீசார்ஜ் முடியுதுடா, நாளைக்கு 2000 ரூபாய்க்கு ஏற்றி விட்றேன். காசுக்கு என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா வண்டியை வித்துடுறேன். அப்போ அவர் தெருவில் தர்றேன், நீ எனக்கு முக்கியம்டா. வினோத் பொம்மை வச்ச சட்டி வாங்கிட்டு வாடா, ஒரு கிரேடு வாங்கி தரேன், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கலட்டி திருப்பி அந்த பிள்ளை சொல்ல, வினோத் என்கிட்ட பேசாத, உன்னை செருப்பிட்டு அடிப்பேன், நீ அடிக்காத நான் அடிச்சுக்கிறேன். சத்து சத்து எச்சே திருப்பி உன் மூஞ்சில துப்புவேன், ஒரு டப்பால பிடிச்சி போய் நக்கிக்கிறேன். தலைவன் ரொம்ப நக்கிருப்பேன் போலடா, விழுந்து விழுந்து வச்சுக்கிறான். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிக்கு நீயும் தான் விலை பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா. அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. காசுக்காக கல்யாணம் செஞ்சவன் நிம்மதி இருக்கா, இல்ல கடை முத்தி போன உனக்கு தானே வாழ்க்கை இருக்கா. காசுக்காக கல்யாணம் செஞ்சா நிம்மதி இருக்கா, இல்ல கடனை வாங்கி கல்யாணம் செஞ்சா கடனை இருக்கா. அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இத ஊரை கூட்டி மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. ஒரே விஷயம், மொய் வாங்குறது தப்பு, மொய் செய்கிறது தப்பு. என்னைய பொறுத்தளவு எல்லாரும் என்ன வருங்காலத்தில் ஒரு விசேஷம் வைக்கிறீன்னா வர்ற ஆளுகளுக்கு அன்னதானம் மாதிரி போடு, மொய் வாங்காத. ஏன்னா உனக்கு 2000 ரூபாய் எழுதி விட்டு அவன் போயிடுவேன் கோயம்புத்தூர், நீ இங்கேருந்து வாடகைக்கு காரை எடுத்துகிட்டு போய் 2000 ரூபாய்க்கு 10,000 செலவு பண்ணணும். பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து போன் அடிப்பேன், மக வயசுக்கு வந்துருச்சு நான் வர முடியாதுன்ட்டுவேன். அப்போ நீ சேரோட விழுக வேண்டியது, சிச்சுக்கு அங்கே வெக்கம் வயிறலாமல். அதுலேயும் சாம்பார் சோத்தை போட்டேன்னா உனக்கு 1 ரூபா வராது. அல்ல இளங்கடாயாக வெட்டினேன்னா 2000 3000 எழுதிக்கிட்டு டேபிளையும் தள்ளி விட்டு போயிடுவாங்க. கறியும் சொல்லிட்டா முகூர்த்தம்லாம் 8:15 இருந்தாலும் ஒரு உள்ள வர மாட்டேன், 12 மணி ஆகட்டும். அப்படி 4 பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க, போய் செஞ்சுட்டு போவோம்ப்பா, கடை திறக்கட்டும்டா, ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டால் தானே எலும்பை கடிக்க முடியும். குடல் கூட்டு வச்சுருக்காங்களாம்டா, சுவர் ரொட்டிலாம் வதக்கி வச்சுருக்காங்க. அம்புட்டியும் செஞ்சு விட்டு 5000 எழுதணும்னு போகிறவன் போதையில் வீட்டுக்கு அப்படியே வந்துடுவேன். பொண்டாட்டி கேப்பா, காசை எழுதிட்டீங்களா? எந்த வீட்டுக்கு சொல்கிற, எந்த வீட்டுக்கு சொல்கிற? அழகர் மக சடங்கு அங்கே போனேன், போய் எழுதுன மாதிரி ஞாபகம் இருக்குது. அப்போ இருளாயி மையன் காது ஊத்து அங்கே போனேண்ணா. அவன் கடைசி அந்த கல்யாணம் முக்கு விட்டு கல்யாணம் அப்போ எல்லாம் பிளாட்ரி, அவ்வளோதான். இருக்கிற காசை சீட்டுக்காரனை கட்டு, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் நான் ஆந்திரா ஐட்டம் சொல்லு. அதனால் வரதட்சணை வாங்குவதுங்க கஷ்டம். தன்னுடைய மனைவியை கட்டி காப்பாற்ற முடியாதவனுக்கு எதற்கடா கல்யாணம்? தேவை கிடையாது. கை தட்டலாம், சத்தம் போதும், கீழே ஓடு. இந்த சாமியாடி எதுக்கு அங்கேயே நிற்கிற? வண்டி சாமி ஆட போறியா? மழை வராது, நான் சாமி போட்டு படித்தாதான் வரேன். எக்கோய் வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு,
தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ணு மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாமட்டா ஏன் ஓட்டி விட்ட தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் கட்டி வருதுடா உன் பெட்டி வருதுடா ஒத்தையில நீ மேனாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த கிராமத்திலே குடிகொண்டு உள்ள என் நொண்டிச்சாமியை வணங்கி கருப்பு மதுரை மாவட்டம் மாங்குளம் சேகரம் பாரமலை அம்மன்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாரமலை அம்மன் ஸ்ரீ நொண்டிச்சாமி கோவில் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் பாரமலை அம்மன்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திர வேனை 8300 ரூபாய்க்கு வாடகைக்கு பேசி திருப்பி ஊருக்கு வந்து கரிச்சோறு போடுவேன்னு உணர்ச்சி எல்லாரும் இறங்கி போகும்போது சாம்பாரும் கத்திரிக்காயும் கிடந்ததனால் அதிர்ச்சி ஆகி சரி நாடகத்தை எப்படியாவது நடத்தி போறோம் என்று இங்கே வந்தால் மானத்துக்கு மேலே அண்ணாந்து பார்த்தால் மின்னு வெட்டும் போது கொட்டையாக இருக்கு நம்ம பொழப்பு மயிரை புடுங்குற மாதிரி இருக்குன்னு நினச்சி திருப்பி வேக்காட்டோடு நடிக்கும் போது மருதரமணி ஜெயப்பிரியாவை என்னடா எல்லாமே போட்டிருக்கடா எல்லாமே இருக்கானே இதுல எவையே உத்தமனா உனக்கு தெரியும் தெரியுதுண்ணே மூடிக்கிட்டு சரி வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிபிச வேந்தன் நடிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே பேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேச ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு படிப்பு இருக்கும், ஒரு திறமை இருக்கும், ஒரு குரல் வளம் இருக்கும். அவங்க திறமைக்கு அவங்க பெரிய ஆள் தான். ஆனா வந்திருக்கு வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. எம்ஏ என்ன வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? ஆத்தா இப்ப என்ஜில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன் என்ன சிரிக்கிறீங்க? நான் பெரும்பாலும் கேட்கிறேன், நாரதர் ஒரு ஆளுக்கெல்லாம் மசுர் இருக்காதடா. எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி அப்படித்தான் இருக்கேன், என் சித்தப்பு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. இங்க வந்திருக்க கப்பலிங்க மட்டும் அப்படித்தான் இருக்கேன். அன்னைக்கு ஒருத்தர் மசுரை பொழந்து இப்படி வச்சுருக்கேன், ஒரு ஆள் கப்பு வரக்கிற கூடுன்னு வச்சு அண்ணே நம்பாளுக்கு சொல்லவே இல்லைண்ணே. மிருதங்காரன் மண்டே பாருவேன், தீபாவளிக்கு கழுத்திருப்பேன் கோழியை வாட்டி வச்சுட்டு தண்ணி அடிக்க போவாங்க. இந்த நாடகம் இந்த லெவலில் தான்டா இருக்கும். வடக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருந்தேன், தெக்க திரும்பி வாச்சு மழை வர போதாடா. எனது அன்பு நண்பன் அவனுடைய பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டு போகணும். நொண்டிச்சாமி கொஞ்ச நேரம் காத்துட்டு மலையை இறக்குப்பா. நாதகான பேரரசு புராண செம்மல் பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமையே நீங்கள் கைதட்டுவீங்க. அப்படி ரசிக்க வைக்கக்கூடிய குரல் வளம் பிடித்தவன் நமது வையாபுரி மண் கண்டெடுத்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 2 பேர் தான் அவனை பார்த்துருக்காங்க, மற்ற ஆளு பூரா ரூட்டை பார்த்து வந்தாள். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது 8 வருஷமா முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டையில் சும்மா கிடந்தவனே அண்ணே 10 வருஷமாண்ணே, 10 வருஷமா சும்மா கிடந்தவனே என் அன்பு சொந்தங்கள்கிட்ட அறிமுகம் செஞ்சேன். இன்னைக்கு மணிகண்டதான் நாடகத்துக்கு வேணும், ஒரு திறமையான ஒரு பெட்டிக்காரன், நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு ஆறுமணிய கலையரசு இன்னைக்கு 1.5 வருஷமா தான் அவனை எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவன், ஏதோ அவனுக்கு திறமை இருந்துச்சு இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மனசை கல்லாக்கிட்டே நிற்கிறேன். மேடைக்கு நீ கோத்தங்கம்மான்றேன், எதில் விட்டோம்னு கேட்டால் வாயில் விட்டோம்ன்றேன். பெரிய பெரிய பெட்டிக்காரர்கள்லாம் என்னை பார்த்து பயப்படுவாங்க, ஏன்னா நானும் பேச மாட்டேன், அவங்களும் என்னை பேச மாட்டாங்க. ஆனால் குடித்த வாழ் கொமோட்டில் இருக்க கொத்தா
பேசிவிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே இறிவேன். ஆனா தம்பி, நீ எத்தனை ஊர்ல கைதட்டு வாங்கின, இங்கே நீ வாங்கி போடுறான் ஆப்போம். இவன் தகடு வச்சுட்டு வந்துருக்கான்டா பூரா. ஏன்னா ஏன் அண்ணன் தம்பிக்கெல்லாம் இவனுக்கு அண்ணன் தம்பியா? நீ மூடிட்டு வெளியே போ. நான் சொன்னேன் அண்ணனுக்கு மரியாதை விடு. அவன் எப்படி கேட்க அப்போ மட்டும் நீ இது வர மாட்டேன். என் அன்பு தம்பி மணிகண்டனுடைய வாசிப்பையும் அவனுடைய குரலும் இந்த புண்ணிய பூமியை ஏற்றுக்கிறச்சா? வந்திருக்கின்ற என் சொந்த பந்தங்கள்லாம் ஏற்றுக்குருவாங்களா? எங்கே பார்ப்போம். அவன் படித்த பாட்டு கைதட்டினா பார்ப்போம். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னை கேவலப்படுத்தா நான் போகவே மாட்டேன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்து என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இரு தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. நான் சொல்லுவதை அவங்க கேட்பாங்க. அவங்க கைதட்டும் போது நான் கைதட்டாமல் இருப்பேனா? என் உறவுகள் ஏற்றுக்கிட்டா எவ்வளோ பெரிய கலைஞனையும் அழகு பார்க்குறது. இங்கே உட்காந்துருக்க அந்த சீமாங்கதேன் இன்றைக்கி முத்துச்சிரிப்பி முதற்கொண்டு சூப்பர் சிங்கருக்கு போனார். டான்ஸ் ஆடின தாமரச்செல்வி மதினி விப்பாஸுக்கு போய் இன்றைக்கி படமெல்லாம் பண்ணுறாங்கன்னா காரணம் நான் இல்லை, நாடக கலையல்ல. நம்ம கலையில் திறமையாக இருந்தாலும் உங்களை வளர்த்து விட்டு அழகு பார்க்கக்கூடிய எங்கள் அப்பைங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கவார். இதுகளுக்கு தாண்ட நன்றி சொல்லணும். இவங்க இல்லாமல் இல்லை. எல்லோரும் பெரியாள் பெரியாள் மைத்து பெரியாள். என்ன பெரியாள்? இந்த உலகத்திலேயே திறமைக்கு தான் பரிசு. அலங்காநல்லூரில் 1000 காலை அவுத்து விட்றாங்க. 1000 காலையும் காரு பரிசு வாங்குதா? 1000 வீரர் தான் இறங்கி பிடிக்கிறாங்க. 1000 வீரர்களும் முத பரிசு வாங்க முடியுமா காரு? திறமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. நம்ம நாடகம் நடிக்கிற நம்ம பெரிய அறிவாளி நினைக்கக்கூடாது. இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருட்டையும் நம்மளோட அதிகமாக திறமை இருக்குது. ஆனால் தெரியலை, கண்ணுக்கு தெரியலை. நம்ம அன்றாட செல்ல பார்த்தனால அவங்களுக்கு தெரியுது. நன்றி என் அன்பு உறவுகளே. இல்லைண்ணே மிருதங்க சக்கரவர்த்தி நான் சொல்லிக்கிறேனே, எங்கள் ஊருக்குள்ளே என்னை ஒருத்தவங்க கூட என்னை மதிக்க மாட்டாங்க. காவேரி நேரில் ஏன்னா நான் ஒரு பூக்கடையை சேர்ந்தவன். எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் பூக்கடையில் தான் இருந்தேன். இவன் அம்மாவோடய இருக்கான், அவன் என்னடா சம்பாதிக்க போகிறான், அவன் என்ன கல்யாணத்தை பண்ணி என்ன செய்ய போகிறான் அப்படின்ட்டு இல்லை என்னை கிண்டல் பண்ணி கேலி செஞ்சாங்க எங்கள் ஊரில் எல்லாருமே. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. இவ்வளோ தூரம் நான் எல்லோரும் என்னை தெரியுது, எல்லோரும் என்னை பிடிச்சிருக்கு, எல்லாம் கை தட்டுறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரிலண்ணே. உண்மையாலுமே கஷ்டப்படுற ஏழை குடும்பத்தை தான் அண்ணன் வாழ வச்சாருன்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். என்னை மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்குறாரு அண்ணன் அப்படின்னா எனக்கு நாடகத்தை பற்றி எதுவுமே தெரியாதுண்ணே. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு நாடகம்னாவே என்னன்னே தெரியாது. நான் ஒரு கச்சேரி கலைஞன். நான் ஒரு கச்சேரி தான் நான் ஃபஸ்ட்டு நான் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாமே ஆர்கெஸ்ட்ராக்கு தான். எனக்கு கச்சேரியை பற்றியே தெரியாது, நாடகத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நாடகத்துக்கு வந்தேன், நாடகத்தை வச்சு நம்ம ஏதோ பொழப்போம் அப்படின்னு சொல்லி நாடக லைனில் வந்தேன். எனக்கு யாருமே நாடகம் கொடுத்து உதவலை. அண்ணனை ஒரு நாள் தான் சந்தித்தேன். அண்ணன்ட்ட என்னோடய கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். அண்ணன் உடனே ஒரு நாடகத்தில் என்னை போட்டு பார்த்தாரு. சரி வாடா ஒரு நாடகத்தில் உன்னை போட்டு பார்க்கறேன். என்னன்னு தெரில, எனக்கு அண்ணனுக்கும் ஒரு ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணே. அதே மாதிரி என்னை உலகம் பூரா தெரிய வச்ச எங்கள் அண்ணன் காடமங்கலம் முருகண்ணனுக்கு நான் ரொம்ப வணக்கம் சொல்கிறேனே. எல்லாரும் மணிகண்டன் ராதாகிருஷ்ணன் மருதமணி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா எனக்கு எங்கள் ஊர்லேயே என்னை இப்போ மதிக்கிறாங்கன்னா அது அண்ணனால தான். உண்மையாலுமே நான் ஒவ்வொரு வேளை சாப்பிட்றேன்னா அது ராதா அண்ணன் முகத்தை பார்த்து தான் நான் சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷண்ணே. ஒவ்வொரு கலைஞனும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், எல்லாருமே பெரிய நடிகர் தான் அப்படின்னு நினைக்கிறோம், திறமை. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில நடிகரை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க. அவரைத்தான் போடணும், இவரைத்தான் போடணும், இவங்களைத்தான் போடணும். திறமை உள்ளவங்க எங்கேயும் பொழைச்சிக்குருவாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இங்கே இருக்கிற இந்த மாதிரி கலைஞர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த பாரமலை அம்மன்பட்டி கிராமத்தார்களுக்கு பாதம் தொட்டு நன்றி. ஒரு 15 நாளைக்கு உங்கள் குடும்பம் உங்கள் காசை வச்சு கஞ்சி குடிக்க ஐயா. இதுக்கு மேலே நீங்கள் எந்த புண்ணியம் செய்ய தேவையில்லை. இதுவே ஒரு பெரிய புண்ணியம். தம்பி மணிகண்டன் சொன்னேன், நான் சாதாரண ஒரு பூ கட்டுற தொழிலாளின்னு சொன்னேன். சாதாரணம் இல்லை மணிகண்டா, நாங்கள் தான் சாதாரணமாக மன கஷ்டத்தோடு எங்கள் நொண்டிச்சாமியை கும்புறதுக்கு உன் கையில் கட்டின அந்த பூவை தாண்டா வாங்கி என் நொண்டிச்சாமிக்க போடுறான். நீ தாண்டா பெரியாள். மருதங்க மண்டியை பார்த்தாலே எனக்கு அம்மி கொலை மாதிரியே இருக்கட்டா. சூட்டா பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போ இரு. மழை வந்துட்டா இப்போ என்ன, என் ஜாமி காக்க விட்டு தான் இறக்கும். பேசாமரு வெத்தலையோட இருக்காரு, வெத்தலையோட இருந்து இவன் மூஞ்சில துப்பி விடு. மிருதங்க சக்கரவர்த்தி நான் உன்னை பார்க்கவே இல்லை. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்வான் கோடைகடி குமரன் என வெத்தலை ஓடுவிய எல்லாரும். ஒரு 50 கிராம் 100 கிராம் வெத்தலை ஓடு துப்ப கண்டான். 8.5 கிலோ 9.5 கிலோ வெத்தலை ஓடுவானா. தங்கராசர் ஐசி முள்ளு மசாலாத்தூள் அரைச்சது மாதிரி அலசி அன்னைக்கு துப்புறதுக்கு இடம் இல்லைன்னு எனக்கு காசு எடுத்துகிட்டு வந்த ஊர் பெரிய மனுஷன் மேலே துப்பி அவன் எம்கேஆரை கூப்பிட்டுட்டார். அவர் என்னங்க ஏன்டே இவன் துப்பி விட்டேன், கிராமத்தில் காலையில் கேட்டு கொடுத்தா தான் நான் காசுட்டார். நான் சொல்லிட்டேன், எப்போ உன் கபட்டுக்குள்ளேயே துப்பிக்க, அதை கூட அலசி கொடுத்துட்றேன்டா, ஊர் பெரிய ஆள்கிட்ட துப்பிடாதப்பா.
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடை வீடு குமரன் லப்டப் மண்டையன் எங்களது கோயில்பட்டி அடைய மண்டை தம்பி ஏதாவது தட்டி வச்சு மறலாம். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். இவன் தான் கலைஞன். என்னன்னா எந்த பாட்டு பாடினாலும் எனக்கு வாசிக்க தெரிஞ்சதுனால தான், உனக்கு வாசிக்க தெரிஞ்சதுனால தான் உன்னை நாடகத்தில் போட்டான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உசுரை வெறுத்து கட்டாங்கு புட்டாங்குன்னு அடிச்சுட்டு ஊரில் 2 பேர் டேய் இந்த மிருதங்காரன் நிப்பாட சொல்லு, அப்புறமேல நீ தலைய என்னண்ணே நிப்பாட சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவதை விட அழகா வாச்ச உன்னை நான் தலை வணங்குறேன். ஐயா ஒரு நிமிஷம், அவர் வாசிட்டாரு, நான் ஒன்னே இன்னைக்கு ஊரில் காட்டி கொடுப்பேன். பாடணும். எனக்கு பாட தெரியாதுங்க, வாசிக்க தான் தெரியும். இதில் வாசிக்க தெரியும், பாட தெரியாது. மாட்டுத்தாவனில் குருசாமி டீ கடைன்னு என் பங்காளியாக வச்சுருக்கேன். அங்கே போய் உளுந்த வடை போடு. நீங்கள் சொன்னால் போகிறேன். அப்படி உளுந்த வடை போட கையில் தட்ட முடியலைன்னா கம்பு கூட்டில் தட்டி போடு. மசுறு வடைன்னு கிலோ 300 ரூபாய்க்கு விற்பேன். பாட தெரியுமா தெரியாதா? சரி சொல்லுங்கள். பாடணும். தம்பி மைக்க போடுறா. ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டே நீ வாசி, உன்கிட்ட திறமை இருக்கான்னு செக் பண்ணுவேன். வாயில் வைடா, மைக்கு வாயில் வைடா, வைடா வைடா பாடு. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுபத்தி அங்கே மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்பா சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. போதுமானே சரியான கலைங்க. அப்போ எந்த இடத்துல என்ன திறமை இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்ததுனால தெரிஞ்சு உண்மையிலேயே அவரால் சரியாக நடக்க முடியாது. ஆனால் அவரை நம்பி இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அவருடைய குடும்பமே. எப்படி நாடகத்தில் போய் நம்ம கஞ்சி ஊற்றிடுவாருன்னு. பாரம்பரியம்பட்டி கிராமத்தார்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. திறமையான கலைஞர், வாழ்த்துக்கா ஐயா. ஆரம்பம் ஐயா. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற பெரிய கருப்புசாமி ஐயனார், முத்துமாரியம்மன் கோயில் பூசாரி அவர். எங்கள் அண்ணே புதுக்கோட்டை அருகாமுள்ள பூவரசுக்குடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இந்த மயத்துக்கு தான் உன்னை வேணாம். என்ன ப்ரோ நீங்கள் என்ன பேரை சொல்லும் போது அவங்க வாசிக்கிறாங்கன்னா அவங்க சாமி அப்படி. உனக்கு இரும்பு தேஞ்சு போச்சுன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும். நான் பேரை சொன்ன உடனே போடக்கூடாது. இரு 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 ஐயோ இரு அதியா போய் ஒர்க் பண்ணு சத்தமே ரொம்ப மைண்டா பண்ணு மாமா பண்ணு. 1 மணிக்கு கேட்பேன் மறுபடியும். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, என் தம்பி முருகனுக்கு ரசிகர் இருக்குது உலகம் பூரா இருக்கடா. இங்கே ஒரு 4 தம்பியை சொன்னாங்க எங்கள் அண்ணன் முருகன் பேரை சொல்லணும். எப்பயுமே என் தம்பி தான் பெரிய ஆள். ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான், அவங்க தான் எனக்கு பிள்ளைய. இந்த நாடக கலைஞர்கள் நீங்கள் காசு எந்த ஊரில் கொடுத்தாலும் ஐயா நாங்கள் நடித்து பேர் வாங்கத்தான் வருவோம் ஐயா. என்னையால் ஒன்றும் ஆடியன்ஸ் அமையணும், மை செட் அமையணும். எனக்கு
நான் ஒரு மஞ்சு ஓட்டு மாடு மாதிரி தான். கயத்தை போட்டுக்கிட்டு மறுபடியும் மாட்டை உருவி விட்டு நான் விளையாடாது அந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் எப்படியாவது பேர் வாங்க நினைப்போம். நாங்கள் பெரிய ஆளாக இல்லை. இதை எல்லாமே கண் விழித்து அந்த ஒளிப்பதிவு மூலம் அதை எடுத்து உலகத்தில் எங்கெங்கே நம்ம தமிழன் வாழ்கிறாங்களோ அவங்க கையில் உள்ள செல்போனுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமல காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு எல்லாரும் ஒரு பலத்தை கைதட்டலாம். கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களை, கைத்தட்டுங்கள். இவன் வடமாடு பூவதியோட வந்திருப்பான் போல. அவன் அப்படித்தான். வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். கடைசி ஒரு நிமிடம் 7 மணி நேரம் சொல்லுவேன். எக்கோ வைங்க, சாமி அழைக்க போறேன்.